பாவத்தின் நிமித்தம் கைகளால் ஆணிகள் அடிக்கப்பட்டது, கால்களால் செய்த பாவத்தின் நிமித்தம் கால்களால் ஆணிகள் அடிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, அவருடைய தழும்புகளினால நீங்கள் சுகமாக என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஒரு மனிதன் செய்த பாவத்து நிமித்தம் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்திற்காக ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, இருளில் இருக்கிற ஜனங்கள் என்றால் நீங்கள் பாவத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த வெளிச்சத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் தான் நீங்கள் வர வேண்டும். பிரியமானவர்களே, பாவத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனங்கள், பாவம் என்றால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில இருளான வாழ்க்கை, பைத்தியம் பிடித்தது போல உள்ள வாழ்க்கை, அவன் வாழ்க்கை தரித்திரமான வாழ்க்கை, கஷ்டமான வாழ்க்கை, அவன் குடும்பத்திலே அவனுடைய நிலைமை மோசமா இருக்கும். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிற, தரித்திரனா வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனை இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பாவங்களையும் சிலுவையில சுமந்து தீர்த்தார். பிரியமானவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற தருவேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஏன்னா எதுல நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? பிரியமானவர்களே,